ஐ வாஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து. ஸோ நிஃப்டி ஏதோ சுதாரிச்சு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பாவம் பேங்க் நிஃப்டியோட நினச்சா தான் பாவமாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதை பிடிச்சி இழுத்துக்கினே இருக்குது, மேலே போய் விட மாட்டேன்றோம். பார்ப்போம் இப்போ மனசு மாறுது அப்படின்ட்டு. மண்டிக்கு அப்புறம் எதாவது மனசு மாறுதான்னு பார்ப்போம். ஓகே, வெடிக்குள்ளே போகலாம். So today's tidbit: the market is a uniquely harsh environment because everyone is against you and you are against everyone. ஸோ நம்ம எல்லாம் வந்து 4 காசு பார்க்க முடியலன்னா மற்றவங்க சலிச்சுப்போம், இப்படியெல்லாம் இருக்கிறானுங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ எவன் எப்படி இருக்கிறானோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்ம ஜெயிக்கிறது என்ன பண்ணணும் அதை மட்டும் யோசனை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர்: நான் செவியரிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்பவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டேஷன் எடுங்க. அதான் லாங் ரனில் உங்களை நல்ல நிலைநிறுத்தி கொள்ள உதவும். வெடிக்கல போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 170 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரீபவுண்ட். ஸோ நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று க்ளோசிங்கில் பார்க்கும்போது வந்துட்டு அந்த டெய்ல், அந்த லாஸ்ட் கேனுடைய டெய்ல் பார்த்துட்டு சொல்லியிருந்தேன், இது நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ப்ராபப்ளி க்ரீனாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 170 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சு 21,633 வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பேக் டு ட்ராக்ன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் ஷார்ட் டேர்மாக டீட்டெயிலாக பார்ப்போம். லெஃப்ட் சைடில் வந்து கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 2502 ஸ்டாக்ஸ் ட்ரேடர் ஆனதில் 1675 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 743 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 84 ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. 151 ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்யூட் லிமிட் டச் பண்ணியிருக்கு. 25 ஸ்டாக் வந்து லோயர் சர்க்யூட் லிமிட் டச் பண்ணியிருக்கு. 120 ஸ்டாக் 52 வீக் ஹை, 5 ஸ்டாக் வந்து 52 வீக் லோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்ல ஒரு நம்பர். நேற்று பார்த்தீங்கன்னா இது நேற்று விட நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அட்வான்ஸஸ். அந்த டிக்ளைன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் வந்து நல்ல அப்பர் சர்க்யூட் லிமிட் நல்லா அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டாவது ஒரு பாசிட்டிவிட்டியாக பார்க்குறேன். மூணாவது, நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் ஜஸ்ட் ஒரு 100 க்ராஸ் பண்ணியிருந்தது, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 170 வரை வந்திருக்கு. ஸோ இது வந்து மூணாவது ஒரு நல்ல விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதை கண்டினியூ ஆச்சுனாக்கா நல்லா வந்து நிஃப்டி கம்ப்ளீட்லி வந்து பேக் டு ட்ராக்கில் வந்து ஆல் டைம் ஹை வந்து அகெயின் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் வித்தின் திஸ் எக்ஸ்பைரி வந்து அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னென்னு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நான் அதை கிளியராக சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி யார் வந்து நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஐசிசி பேங்க் 21.89 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன். பாரதி ஏர்டெல் 20.8 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் வந்து நிஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ யார் அகெயின்ஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். தமிழ்நிலையில் கொடுத்துருந்த மாதிரி இப்போ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து புல் பேக் இருக்குது. நிஃப்டி ஒரு பெரிய தலைவலியாக இருந்தால் கூட இது நிஃப்டி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மேலே போயிட்டுருக்கு. 19.33 பாயிண்ட் நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் 7.92 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ வந்துட்டு 9,901 கோடி வந்து நெட் செல்லிங். அதுக்கு முதல் நாள் வந்து 10,500 கோடி, கிட்டத்தட்ட 2 நாள் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே வந்து நெட் செல்லிங்கில் இருக்காங்க. வெரி 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 ஹியூஜ். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டிஐ வந்து கிட்டத்தட்ட 6,000 கோடி, 5,977 கோடி வந்து நெட் பையிங்கில் இருக்காங்க. ஸோ நெட்டாக பார்த்திங்கன்னா இந்த மந்தில் 8,355 கோடி நெட் பையிங்கில் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா இவங்க செல் பண்ண இவன் பை பண்ணுறான், இவன் பை பண்ணால் செல் பண்ணுறான். ஸோ 2 பேருமே ஆஃப் த டேபிள் ஒரு பிளாக் டீல் வந்து எதை வச்சுட்டு போகணுன்னு எனக்கு தோணுது. அப்படி தான் வந்து இவங்க நிறைய நாள் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து டே வைஸ் எஃப்ஐ டேட்டா. ஸோ நம்ம மந்த் வைஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு மந்த் வைஸ் கிளான்ஸ் பார்த்துட்டு அகைன் நம்ம ஷார்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் 21,462, ஓப்பன் வந்து 21,615. பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 100 பாயிண்ட் நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ எங்கேயுமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியில் எதுவுமே கிடையாது. நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா க்ளோஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஹை வந்து 61,670,
ஸோ இன்னும் ஒரு 50 பாயிண்ட் வந்து நல்லா மேலே போய்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்ததுனால வந்து இருக்குது. பட் டோட்டலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீபவுண்ட் கொடுத்துருக்கு. ஒரு வேளை வந்து பேங்க் நிஃப்டி அவர் சப்போர்ட் பண்ணியிருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து 21,700 கூட இது வந்து இன்றைக்கி க்ராஸ் பண்ணியிருந்துக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 45,713. ஸோ ஓப்பனிங் வந்து 46,103. கிட்டத்தட்ட வந்து நல்லா கொஞ்சம் கேப் அப் வந்துட்டு எகெயின் ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆனிச்சு 46,249 வரைக்குமே. ஸோ பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு 500 பாயிண்ட் மேலே வந்து நல்லா மேலே போனது. பட் அங்கேருந்து வந்து ஃபுல்லாக வந்து காலவாரி விட்டுருச்சு. இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க் வந்துட்டு நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, கண்ட்ரிபியூட்டரில் பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்கும். ஸோ மெயின் கல்ப்ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்துட்டு இப்போது பேங்க் நிஃப்டி மேலே போக விடாமல் வந்து காலவாரின்னு இருக்குது. ஸோ இது மாறிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து பேக் டு ட்ராக்கில் வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மேக்ஸ்பெயின் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ஒரு 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டியோட மேக்ஸ்பெயின் 21,600. மேக்ஸ்பெயின்ன்றது டென்டேட்டிவ் க்ளோஷர் எக்ஸ்பைரி அன்றைக்கி. ஸோ இப்போதைக்கு வந்து 21,600 இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 4600 வந்து மேக்ஸ்பெயினாக இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது நிஃப்டியோடைய கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கனாக்கா 22,500 ரொம்ப ஹியூஜாக இருக்குது. நேற்று வந்து 22,000 ஹியூஜாக இருந்தது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் 22 வந்து கிராஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா இதில் தான் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குன்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை விட ஜாஸ்தி வந்து 22,500 நிறைய ரைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்கா ஹையஸ்ட்டு புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 21,000 நேற்று இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 21,500 மாறி இருக்குது. ஸோ இது என்ன சிக்னிஃபைஸ் பண்ணுது அப்படின்னாக்கா இப்போ வந்து இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். பேங்க் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சொல்கிறேன். ஸோ இது ஈவன் வந்து நமக்கு சார்ட்லிங் காட்டணும்னா இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், இமீடியட் சப்போர்ட். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணாது. ஸோ இதுக்கு மேலே போகும். ஸோ இதை கூட வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈவன் 22 கிட்டத்தட்ட வரும். அது பிரேக் பண்ணி மேலே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 22 க்ராஸ் பண்ணால் கூட நியர் டு தட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இதுவும் அவுட் ஆஃப் த மணி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ பட் வாட் எவர் மேபி சோஃபார் இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த 21,500 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு மேலே தான் மார்க்கெட் முடியாது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கலெக்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு இதில் எதில் ஓப்பன் அதிகமாக இருக்குது 21,600. ஸோ இதை தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் பார்த்தோம் 21,600. ஸோ கரெக்டாக பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து காட்டுது. ஸோ இன் அண்ட் அரவுண்ட் ஆஸ் ஆன் டுடே வந்துட்டு நிஃப்டி இந்த 21,600 வாக்கில் முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் பார்க்கும்போது ஸோ நேற்று நான் இந்த கேண்டில் வச்சு தான் சொல்லியிருந்தேன், டெய்ல் நல்ல ஃபார்மேஷன் பார்த்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கண்டில் வந்திருக்கு, க்ரீனில் முடியும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ரீனில் வந்து முடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்தீங்கன்னா 21,500 வந்து இமிடியேட் சப்போர்ட். ஸோ இது பிரேக் பண்ணல அப்படின்னாக்கா ஈவன் எக்ஸ்பைரிக்குள்ளேயே வந்து நியர் டு 22 வந்து நீட்டாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ த ஹையஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா 21,000. ஈவன் நம்ம புட் ஆப்ஷன்லையும் பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஹையஸ்ட் வந்து 21,000. ஈவன் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடாக நடக்கும். ஸோ சைக்கலாஜிக்கலி ஆஸ் பர் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸோ ஆஸ் பர் இந்த எல்லா ஆங்கிளையும் பார்க்கும்போது 21 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனர் சப்போர்ட் வந்து 21,500 பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,000 இருக்கும். ஸோ இது வந்து பிரேக் பண்ணால் தான் வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிற மாதிரி யோசிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து கீப் ஆன் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேலே வந்துட்டு அங்கேருந்து வந்து நம்ம சார்ட்டில் கூட பார்த்தோம் இல்லையா, அப்படியே வந்து கீழே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கனாக்கா ரீசன் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணாது தான் காரணம்.
ஸோ த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னாக்க இந்த 45,000 அண்ட் இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதே வந்து நான் மேலே வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கனாக்கா 42ல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் HDFC பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து நியர் டு 40,000 வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் வந்துட்டு 220 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவாக நேற்றே சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு ரீபவுண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நேற்று 5 மினிட்ஸில் கூட காட்டியிருந்தேன் நான். நல்ல ஒரு ரீபவுண்ட் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவேஷன் இருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று லோவில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 16,000லேருந்து 576 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் எ வெரி ஹியூஜ் ரீபவுண்ட். இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்டு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். செகண்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுவும் வந்து 188 க்ளோஸ் டு 200ன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கெயில் 10% நல்லா ரீபவுண்ட் இருக்குது, பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அதே ரிஃப்ளெக்ட் இருக்குது. ஸோ பார்க்கும்போது இந்த 2 இண்டெக்ஸுமே பார்த்திங்கனாக்கா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ வந்துட்டு நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலி இந்த 2 இண்டெக்ஸ் வச்சு சொல்கிறேன். மற்றபடி ஈவன் இண்டிகேட்டர்லேயும் சரி நமக்கு ப்ரைஸ் ஆக்ட்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தான் தெரியுது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இது நம்முடைய சங்கதி. நம்முடைய பிக் பிரதர் யூஎஸ் மார்க்கெட் நேற்று எப்படி புரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நேற்று டவ் ஜோன்ஸ் வந்து 201 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாகவும், S&P 500 41 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் வந்து 200 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கனாக்கா UK மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல ஒரு க்ரீனில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய க்ரீன்னு சொல்ல முடியாது, நியர் டு ஃப்ளாட், பட் வாட் எவர் இட் மேபி. ஸோ இது நல்ல க்ரீனில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி சார்ட்டில் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்றைக்கி மேலே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் மொமெண்டம் ரீபவுண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி S&P 500லையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீபவுண்ட் தெரியுது. ஸோ இது டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 37,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். S&P 500 வந்துட்டு 4,700 இந்த 4,600 ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 2 இதுலேயும் பார்த்திங்கனாக்கா வேறு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஸ்ட்ராங் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ வி கேன் ஹோப் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து அப் சைடில் ப்ராக்ரஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அண்டில் பை. தேங்க்யூ.